வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து ஜோதிட ரீதியாக ஒரு சின்ன தகவல். அதாவது ஜாதக ரீதியாக பொருத்தம் பார்க்கும்போது இப்போ செவ்வாய் தோஷம் இருக்கவங்கள ராகு கேது தோஷம் இருக்கவங்களோட சேர்த்துட்றாங்க. ராகு கேது தோஷம் இருக்கவங்கள செவ்வாய் தோஷம் இருக்கவங்களோட சேர்த்துட்றாங்க. இது பின்னாடி பிரச்சனையை ஏற்படுத்துது. அதாவது ஏன் பிரச்சனையை ஏற்படுத்துது அப்படின்னா, நட்சத்திர ரீதியாக பொருத்தம் இருந்தாலும் இல்லாட்டியும் ஜாதக ரீதியாக பொருத்தம் பார்க்குறது அவசியம். அதுலேயும் இந்த மாதிரி விஷயத்தை முக்கியமாக பார்க்குறது ரொம்ப அவசியமான ஒன்று. ஏன் அப்படின்னா, இப்போ செவ்வாய் தோஷம் இருக்கவங்கள செவ்வாய் தோஷம் இருக்கவங்களோட தான் சேர்க்கணும். அதே மாதிரி இந்த ராகு கேது தோஷம் இருக்கவங்கள ராகு கேது தோஷம் உள்ளவங்களோட தான் சேர்க்கணும். இதுதான் தோஷ சாமியம் அப்படிங்கிற மாதிரி பொருள். ஆனால் நிறைய பேர் என்னென்னா இந்த மாதிரி மாற்றி சேர்த்துட்றாங்க. அதாவது பெண்ணுக்கும் தோஷம் இருக்குது, ஆணுக்கும் தோஷம் இருக்குது, அதனால் சேர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சேர்த்துட்றாங்க. அது என்ன தோஷங்கிறத முக்கியமாக பார்த்து சேர்க்கணும். அடுத்து இப்போ பிரச்சனை அப்படின்னு எது வரும் அப்படின்னா, இப்போ ஒருத்தரோட ஜாதகத்தில் செவ்வாய் தோஷமோ ராகு கேது தோஷமோ இருக்கும்போது சுத்த ஜாதகமாக இருந்துச்சு அப்படின்னா, நட்சத்திர பொறுத்த ரீதியாக சில விஷயங்கள் பொருந்துச்சு அப்படின்னா சில பரிகாரங்கள் அந்த மாதிரி செஞ்சு நம்ம தாராளமாக மேரேஜ் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி ஆப்போசிட்டாக தோஷம் இருக்கிறத சேர்க்கும்போது பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். சரிங்களா? அது எப்படின்னா, ரொம்ப கோர்ட்டு கேஸு அந்தளவுக்கு போகிற பிரச்சனைகள் வரும். அதனால் இந்த மாதிரி தோஷம் மாற்றி இருக்கிறத நம்ம அமைக்கக்கூடாது, பொருத்தக்கூடாது. சரிங்களா? இது சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.